கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இடதுசாரிகளோட அவங்க அதிக வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கேரளாவில் அமையலாம்னு ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. காங்கிரஸ் ஆட்சி அமையும்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்போ அப்படி காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கும் தமிழகத்தில் இவங்க விஜயோட சேர்றதுக்கு என்ன ஒரு உறவு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, திமுக அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தமிழகத்து பார்டரை தாண்டி திமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது. பாண்டிச்சேரியில கொஞ்சோண்டு இருக்கு. ஆனால் தாவேக்கான்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவேக்காங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் அவங்க தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாலும் நடிகர் விஜய் என்ற அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு கேரளாலையும் ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியவில்லை. இங்க மாதிரி சினிமா முகம் பிடித்தவர்கள் சில பேர் அங்கே இருந்திருக்கலாம், அதனால செல்வாக்கு இருந்திருக்கலாம். அந்த செல்வாக்கு வாக்காக மாறுமான்னு தமிழ்நாட்டிலே சொல்ல முடியாது. கேரளாவில் ஒரு மிக மிக பெரிய கேள்விக்குறி. அப்ப இந்த கேசி வேணுகோபால் என்ன பண்றாருன்னா, அடுத்து நம்ம காங்கிரஸ் அங்க ஜெயிப்போம். கேசி வேணுகோபாலுக்கும் கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை.